அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மைனர் எனர்ஜி லாஸ் ஆர் ஹெட் லாஸ் பார்க்கலாம். இதில் ஒரு 7 டைப் இருக்குது. நம்ம பார்த்துருப்போம். ஃப்ரிக்ஷன் லாஸ்ன்னு ஒன்று, லாஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன், அதாவது அது மேஜர் லாஸில் வரும். ஃப்ரிக்ஷனால் ஏற்படுற லாஸ் மேஜர் லாஸு. அடுத்து மைனர் லாஸ். மைனர் லாஸ் எப்படி ஏற்படும்னா, இப்போ பைப் வழியாக ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அதில் அந்த ஃப்ளோவுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது சம் மைனர் லாஸ் ஏற்படும். அதாவது வெலாசிட்டி சேஞ்சினால் மைனர் லாஸ் ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, த லாஸ் ஆஃப் ஹெட் ஆர் எனர்ஜி டியூ டு ஃப்ரிக்ஷன் லாஸ் இன் ஏ பைப் இஸ் நோன் அஸ் மேஜர் லாஸு. ஒய் லாஸ் ஆஃப் எனர்ஜி டியூ டு சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இன் த ஃபாலோயிங் ஃப்ளூயிட் இன் மேக்னிடியூட் ஆர் டைரக்ஷன் இஸ் கால் மைனர் லாஸ்ன்னு இருக்கும். அதாவது ஃப்ளூயிடுடைய வெலாசிட்டியில் ஏதாவது சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா, அதோட மேக்னிடியூட் அளவோ அல்லது டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அதனால மைனர் லாஸ் ஏற்படும்னு சொல்கிறாங்க. இந்த மைனர் லாஸ் 7 டைப் இருக்குது, சரிங்களா? த மைனர் லாஸ் ஆஃப் எனர்ஜி ஹெட் இன்க்ளூட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் த லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு சடன் என்லார்ஜ்மெண்ட். Second one, the loss of head due to sudden contraction. Third one, loss of head at the entrance of pipe. Loss of head at the exit of a pipe. Loss of head due to an obstruction in a pipe. Loss of head due to bend in the pipe. Loss of head in various pipe fittings. இதனாலலாம் மைனர் லாஸ் ஏற்படும்னு சொல்கிறாங்க. மெயினாக அந்த டைரக்ஷனுடைய அந்த வெலாசிட்டியுடைய டைரக்ஷனோ அதோட மேக்னிடியூடோ சேஞ்ச் ஆகும்போது மைனர் லாஸ் ஏற்படுது சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு சடன் என்லார்ஜ்மெண்ட். சடன் என்லார்ஜ்மெண்ட்னா என்ன? இப்போ பைப்பு நார்மலாக இருக்கும், டயமீட்டர் நார்மலாக இருக்கும். திடீர்னு பைப்போட டயமீட்டர் என்லார்ஜ் ஆகும், பெருசாகும். அப்போது ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆனிச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்போ இதோட பவுண்டரி கண்டிஷன் இது வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் இந்த பவுண்டரி கண்டிஷனை தாண்டி ஃப்ளோ ஆகுது. இதனால எடி கரண்ட் எடின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும், சரியா? இப்போ செக்ஷன் 1லேருந்து செக்ஷன் 2க்கு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது. இப்போ பைப் என்ட்ரன்ஸ் நார்மலாக ஸ்மால் டயமீட்டரில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. திடீர்னு என்ன ஆகுது, பைப்போட டயமீட்டர் லார்ஜ் ஆகுது. லார்ஜ் ஆகிறதுனால அதோட பவுண்டரியை சேஞ்ச் பண்ணுது, சரியா? ஃப்ளோவோட பவுண்டரியை சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலாக பவுண்டரி கண்டிஷன் இந்த இதுதான் வரும், இவ்வளோ தான் வரும். ஆனால் அந்த பவுண்டரி கண்டிஷன் தாண்டி ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிறதுனால எனர்ஜி லாஸ் ஏற்படுது அல்லது ஹெட் லாஸ் ஏற்படும்னு சொல்கிறாங்க, சரியா? இது ஃபஸ்ட்டு ஒன்று. அது ஃபார்முலா ஹெட் லாஸ் டியூ டு என்லார்ஜ்மெண்ட் HE = V1 - V2 whole square divided by 2G. V1னா வெலாசிட்டி அட் என்ட்ரன்ஸ் ஆஃப் த பைப், சரியா? செக்ஷன் 1ல் வெலாசிட்டியோட ஃப்ளோடைய வெலாசிட்டி V1, செக்ஷன் 2ல் ஃப்ளோட வெலாசிட்டி V2, சரியா? ஃபார்முலா பார்த்துங்க, HE = V1 - V2 whole square divided by 2G. நெக்ஸ்ட் ஒன்று லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு சடன் கான்ட்ராக்ஷன். இப்போ லார்ஜ் பைப்பு, லார்ஜ் டயமீட்டர் பைப் வழியாக ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது. திடீர்னு என்ன ஆகுதுன்னா பைப்போட டயமீட்டர் கம்மியாயிடுது. ஸோ அதனால எப்படி எனர்ஜி லாஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ பைப்போட டயமீட்டர் லார்ஜாக இருக்கா, ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது. திடீர்னு என்ன ஆகுதுன்னா பைப்போட டயமீட்டர் கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த ஏரியா என்ன ஆகுது, கான்ட்ராக்ஷன் ஆகிடுச்சு. கான்ட்ராக்ஷனாக என்ன, சுருங்கிடுச்சு, சரியா? இந்த ஏரியாவுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேணா கான்ட்ராக்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆனது, ஏரியா கம்மியாயிடுச்சு. திடீர்னு என்ன ஆகுது, மறுபடியும் என்லார்ஜ் ஆகுது, சரியா? இந்த செக்ஷன் 1லேருந்து செக்ஷன் 2 ரீச் ஆகும்போது ஃப்ளூயிட் ரீச் ஆகும்போது ஏரியா கம்மியாகி திடீர்னு என்லார்ஜ் ஆகுது, சரியா? இதனால ஹெட் லாஸ் ஏற்படுது. இதுக்கு பேர் என்னென்னா லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு சடன் கான்ட்ராக்ஷன், சரியா? பைப்போட டயமீட்டர் கம்மியாகும்போது ஏற்படுற லாஸ் தான் என்னது, ஹெட் லாஸ் டியூ டு சடன் கான்ட்ராக்ஷன். இப்போ HC = HCன்னா என்ன, லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு சடன் கான்ட்ராக்ஷன். இதோட ஃபார்முலா 0.5 × V² / 2G. Vனா வெலாசிட்டி, சரியா? நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு த
loss of heat at the entrance of a pipe. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது லாஸ் ஆஃப் ஹெட் அட் த என்ட்ரன்ஸ் ஆஃப் எ பைப். இப்போ ஒரு டேங்கில் வந்து பைப்பு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டேங்க்லேருந்து ஃப்ளூயிட் வந்து பைப்புக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால் வந்து சம் எனர்ஜி லாஸ் வந்து உருவாகுது. சரியா? ஏன்னா டேங்கு வந்து ஒரு பெரிய இது பெரிய ஒரு கண்டெய்னரு. திடீர்னு என்ட்ரன்ஸ் ஆகும்போது திடீர்னு ஒரு ஸ்மால் பைப் வழியாக ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து என்ட்ரன்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது, சம் எனர்ஜி லாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ லாஸ் ஆஃப் ஹெட் அட் த என்ட்ரன்ஸ் ஆஃப் ஏ பைப் HI equal to 0.5 into V2 square V square divided by 2G. ஃபோர்த் ஒன் வந்து லாஸ் ஆஃப் ஹெட் அட் த எசிட் ஆஃப் ஏ பைப். சரியா? இப்போ ஒரு பைப் வழியாக வந்து ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது. சரியா? ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது அந்த பைப்புடைய எண்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது. சரியா? எந்த அனதர் பைப்போடையோ ஒரு டேங்கோடையோ கனெக்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அப்போம்போது என்ன ஆகுனா எனர்ஜி லாஸ் வந்து ஏற்படும். அதே மட்டும் இப்போ ஒரு டேங்கோடய கனெக்ட் பண்ணியிருக்கு. சரியா? இப்போ பைப்பு வழியாக ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகி ஒரு டேங்க்கில் கலெக்ட் ஆகுது. ஃப்ளூயிட் வந்து டேங்கில் கலெக்ட் ஆகுது. ஸோ அப்போ பைப்லேருந்து டேங்குக்கு வந்து ஃப்ளூயிட் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ அதனால வந்து எனர்ஜி லாஸ் வந்து ஏற்படுது. ஸோ அதுக்கு பேர் என்னென்னா எசிட் ஆஃப் ஏ பைப். பைப்புடைய எண்டு வந்து ஃப்ரீயாகவும் இருக்கலாம், அல்லது டேங்கோட கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதனால வந்து வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ வந்து சேஞ்ச் ஆகுது. இதனால் எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. சரியா? இதுக்கு பேர் என்னென்னா லாஸ் டியூ டு எசிட் ஆஃப் ஏ பைப்பு. இது ஃபார்முலா வந்து HO equal to V square divided by 2G. நெக்ஸ்ட் ஒன்று வந்து லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு அண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் இன் ஏ பைப். இப்போ பைப்பில் ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. சரியா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பைப்புடைய சென்டரில் வந்து இருக்குது. இப்போ ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. திடீர்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது என்ன ஆகும், ஃப்ளூயிடுடைய அந்த ஃப்ளோ ஆகிற பைப்புடைய கிராஸ் செக்ஷன் வந்து கம்மியாகும், டிக்ரீஸ் ஆகுமா. மறுபடியும் ஆஃப்டர் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஏரியா வந்து சேஞ்ச் ஆகும், கிராஸ் செக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் வந்து இப்போ டிக்ரீஸ் ஆகி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ளூயிடு வந்து ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். புரியுதா? ஆப்ஜெக்டில் அந்த இடையில அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கா. ஸோ என்ன ஆகுது, ஏரியா வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து கம்மியாகிடுச்சு, மறுபடியும் என்ன ஆகுது, அதிகமாகுது. இதனால் ஏரியா கம்மியாகி அதிகமாகனால எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். இதுக்கு பேர் என்னென்னா லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு அண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் இன் ஏ பைப். இதோட ஃபார்முலா வந்து V square divided by 2G into A minus A divided by CC into A minus A minus 1 whole power square. சரியா? நல்லா பார்த்துங்க. மறுபடியும் சொல்கிறேன். V square divided by 2G into A divided by CC into A minus A minus 1 whole power square. அடுத்த வந்து என்னென்னா லாஸ் ஆஃப் ஹெட் டியூ டு பெண்ட் இன் த பைப். இப்போ பைப்பு வழியாக ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. திடீர்னு பைப்பில் வந்து ஒரு பெண்டு வருது. சரியா? ஒரு லாங் லென்த் பைப் இருக்குது. பைப்பில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெண்டு வருது. இதனால் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. சரியா? அதுக்கு என்ன பாருங்கள், HP equal to K into V square divided by 2G. K வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெண்டு. பைப்பு பெண்டுனால எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது, அல்லது ஹெட் லாஸாக வந்து ஏற்படுது. அனதர் ஒன்று வந்து லாஸ் ஹெட் இன் வேரியஸ் பைப் ஃபிட்டிங்ஸ். இதே மட்டும் பைப்பு ஸ்மாலர் டயாமீட்டர் இருக்குது, லார்ஜர் டயாமீட்டர் இருக்குது. திடீர்னு ஒரு பெண்டு வருது, திடீர்னு ஒரு இடையில ஒரு டேங்க் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க பைப் லைனில். ஸோ இதனால் வந்து எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது இல்லையா? அதான் என்னது, ஹெட் லாஸ் டியூ டு இன் வேரியஸ் பைப் ஃபிட்டிங்ஸ். இது ஃபார்முலா வந்து H equal to K into V square divided by 2G. Kனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பைப் ஃபிட்டிங்ஸ். சரியா? மேஜர் லாஸ்னால் என்னென்னு பார்த்தோம், மைனர் லாஸ்னால் என்னென்னு பார்த்தோம். மைனர் லாஸில் வந்து மைனர் லாஸ் வந்து எதனால் ஏற்படுதுன்னா வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோவில்
மேக்னிடியூடோ வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதில் வந்து மேக்னிடியூடோ அல்லது டைரக்ஷனோ சேஞ்ச் ஆகும்போது எனர்ஜி லாஸ் வந்து ஏற்படுது. இது வந்து மைனர் லாஸு. மைனர் லாஸில் வந்து 7 இருக்குது, 7 இருக்கா, அதோட ஃபார்முலாலாம் இங்கே கொடுத்துருக்கேன். சரியா, பார்த்துக்கங்க. இதுலேருந்து சம் கேட்பாங்க. அதே மட்டும் இப்போ லாஸ் ஆஃப் ஹெட் டு என்ட்ரன்ஸ் ஆஃப் பைப்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ பைப்பு வந்து டேங்கில் கனெக்ட் ஆகிருக்கு. அதோட என்ட்ரன்ஸ் வந்து ஷார்ப் எட்ஜாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் லாஸ் வந்து ஏற்படும். இதுவே ரவுண்டட் ஆர் பெல் மவுத்தோட என்ட்ரன்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்மாலர் லாஸ் வந்து ஏற்படும். சரியா, இங்கே பைப் வந்து ஷார்ப் எட்ஜாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் லாஸ் வந்து ஏற்படும். இதே பைப் வந்து இப்படி போயிட்டுருக்கு, திடீர்னு இப்படி பெண்ட் ஆகிருக்கு, அப்படி அகலமாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த அகலம் வந்து டேங்கில் கனெக்ட் பண்ணி இருந்துச்சுன்னா ஸ்மால் லாஸ் வந்து ஏற்படும். சரிங்களா, ஸோ தேங்க்யூ.